சென்னையில் குழாய் மூல வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு அனுமதி. 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த அனுமதி அளித்தது தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம். மதுரையை தலைமையிடமாக கொண்ட நியூமேக்ஸ் நிறுவனத்தின் 600 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மே 1ஆம் தேதி முதல் GPS முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என பரவும் தகவல் உண்மையில்லை என மத்திய அரசு மறுப்பு. தற்போது உள்ள முறையிலேயே சுங்க கட்டணம் தொடர்ந்து வசூலிக்கப்படும் என்று விளக்கம். சென்னை பச்சையப்பன் மாநில கல்லூரி மாணவர்கள் மோதலில் மாநில கல்லூரி மாணவர் மரணமடைந்த விவகாரம். கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க உயர்நீதிமன்றம் பரிந்துரை. விஜய் இப்தார் நோம்பில் பங்கேற்றதில் உள்நோக்கம் இல்லை. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது, அதனால் தான் அதிமுக பாஜக கூட்டணியை சந்தர்ப்பவாத கூட்டணி என பேசி வருகிறார். பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழகத்திற்கான நிதி கேட்பது அழுகுரல் அல்ல, உரிமை. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவேச பதில். சென்னை பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எழுதப் போவது உறுதி. டிடிவி தினகரன் விமர்சனம். கடலூரில் 30 பாக்கெட் முந்திரி பாதாம் கேட்டு நூதன முறையில் கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை திருடிய நபர். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை. பழனியில் கல்லூரியில் மாணவர்கள் மீது நாற்காலியால் பேராசிரியர் அடித்ததாக குற்றச்சாட்டு. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகும் நிலையில் வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள். திண்டுக்கல் அருகே நேற்று இரவு நடைபெற்ற பரபரப்பு மோதல் அடங்குவதற்குள் மீண்டும் அதே டாஸ்மாக் கடையில் மற்றொரு மோதல். இரு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. கடை இழுத்து மூட அப்பகுதி மக்கள் கோரிக்கை. மீன்பிடி தடைக்காலம் எதிரொலி மீன்கள் விலை உயர்வு. உச்சநீதிமன்றத்தை அச்சுறுத்தும் பேச்சை ஜெகதீப் தன்கர் திரும்ப பெற வேண்டும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். ஏமனில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் 38 பேர் பலி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தென்னாப்பிரிக்க வீரர் டெவார்ட்ஸ் பிரவிஸ் சேர்ப்பு. தமிழக வீரர் குர்ஜபீர் சிங் காயம் காரணமாக விளங்கிய நிலையில் அவருக்கு பதிலாக டெவார்ட் பிரவிஸை ஒப்பந்தம் செய்தது CSK.